வணக்கம் 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 ஐயா. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். சந்தை ஒரு டாப்பான காலை, சரியா ஹைட் என்னன்னா அந்த காலை. ஆமா, ஒரிஜினல் ஒட்டாங்காலையா? ஒட்டான் தம்பியா. ஒட்டாங்காலை. பல்லு எப்படின்னு இருக்கு? என்ன பால் சேர்ந்துருச்சு? பல் சேர்ந்துட்டு நல்ல இது வந்து பால் நிறமான காலை. ஆமா. சரி, வேலைலாம் ஜம்முன்னு செய்யுமா? எல்லா வேலைக்கும் ஆகும். எல்லா வேலைக்கும் நல்லா இருக்கு. குணம் தான் இருக்கு. நல்லா இருக்கியா? குணத்தை சாதுவான குணம் தானே. பொம்பளால அவுத்து கட்டலாம், யாராலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம், எந்த வித பிரச்சனை இல்லை. எது ரைட் எது லெஃப்ட்னு இப்ப நிக்காதான், இப்படி நிக்கிற மாதிரிதான். வேலைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். மராட்டிக்கு எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். அழகா இருக்கும். எவ்வளவு வேலை சொல்றீங்க? 140. 140 ரூபா சொல்றீங்க. இதுவரை கேள்வி இருக்குண்ணே. 15,000 கேட்காங்க. 15 இதெல்லாம் எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? எனக்கு வர 5 ரூபா சேர்த்து வந்தா கொடுத்துட வேண்டியதான். 20 கொடுத்துடலாம். கார்டு நம்பர் சொல்லுங்க பாப்போம். 83 00 28 24 96. ஓகேண்ணா, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வியாபாரி? நம்ம ஆலங்குளம் பக்கம். ஆலங்குளம் வியாபாரி. ஓகே, வணக்கம். ஜம்முன ஒரு சூப்பர் கிர்ல கிராஸ்னா, கிர்ல கிராஸ்ல கொண்டு வந்திருக்கியா? பல்லு எப்படி என்ன? அது பல்லு கடை சேர்ந்துச்சு. பல்லு கடை சேர்ந்துட்டு. சரி, வேலைக்குலாம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு காலம் தான் கொண்டு வந்திருக்கியோ? ஒண்ணு வித்தாச்சு. ஒண்ணு கொடுத்தாச்சு. ஜோடி கொடுத்தாச்சோ? ஜோடி கொடுத்தாச்சு. இது வேலைக்குலாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். நல்லா ரேஸ்குள்ள காலையா இல்ல நார்மல் காலையா? ரேஸ் கடிச்ச காலை தான். சரி, எவ்வளவு வேலை சொல்லுங்க? 33 ரூபா. 33. எவ்வளவு ஃபைனல் விடலாம்? 28 ரூபா விட்டுலாம். 20 வரை கேள்வி இருக்கு. 20 ரூபா கேள்வி. 20 வரை கேள்வி இருக்கு. 20 25 இந்த மாதிரி கேட்க ரொம்ப குறைச்சா கேட்காங்க. நாம குறைச்சாங்க. நம்ம எந்த வியாபாரி? கழுவுங்களா. அவங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 73 39 61 88 93. ஓகே, வணக்கம். ஆனா இந்த இருந்து வாங்கினே கருங்குளம். கருங்குளம் ஒரு எருமை, சூப்பர் எருமை, கிட்டாரி எருமைனா 3 வருஷம் கண்ணா இருக்குது. 3 வருஷம் இந்த சென்னை பருவத்துல உள்ளது. சரி, எவ்வளவு வேலை சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 43 சொன்னாங்க. 43,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 40. இது என்ன இனம்னு? இது வந்து முரா. சரி, வீட்டுல எத்தனை மாடு எருமை வச்சிருக்கீங்க? வீட்டுல 15 கிடைக்கு. 15 எருமை வச்சிருக்கீங்க. எதனால கிடாரி வாங்கிட்டு போறீங்க? கண்ணு மாடு இல்லடா இளஞ்சன மாடு வாங்கிட்டு போலாமே? இது நம்ம வளர்த்து ஈனும்ல. ஓ, வளர்த்து ஈனும், அதுக்காண்டி இது வாங்கிட்டு போறீங்க. வரும்போது இப்படி எருமை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்களோ? எத்தனை எருமை வந்துச்சு சந்தையில? 10 போல வந்திருக்கு. 10 போல வந்திருக்கு. இந்த எருமை நல்ல ஜம்மு இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு பால் இருக்குமே? தாய்மாடு எவ்வளவு பால் கறந்துருக்கும்? தாய்மாடு 15 லிட்டர் வாடி. 15 லிட்டர் கறந்து 7 கறந்துன்னா இது ஈனமான பெரிய மாடா வருமா? பெரிய மாடா. சரி, 1 லிட்டர் பால் நம்ம எருமை பால் எவ்வளவு கொடுத்துட்டீங்க? 60. கரெக்டா எங்க இந்த லொகேஷன்? உங்க லொகேஷன் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா கருங்குளம். கருங்குளம் தான். நம்ம 1 லிட்டர் பால் எருமால் பியூரான பால் வாங்கிடலாம். சரி. ஓகே. என்ன தீவனம் குடிக்கீங்க? நம்ம மேட்ச்ல மட்டும்தான். எருமையில அவ்வளவு மெயின்டெனன்ஸே கிடையாது என்னன்னா. சரி தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு கிரு கிராஸான மாடு அப்படித்தானே? ஆமா, ஒரு கிரு கிராஸ்ல மாடு. கண்ணு என்ன கண்ணுமுக்கா? வெட்டை கண்ணா? வெட்டை கண்ணு மாடு. எத்தனை இது மாடா இருக்குமுக்கா? 3 மாடு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க முக்கா? கறவை 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. 7 லிட்டர் சொல்லிருக்காங்க. ஒரு 6க்கு தப்பு வராது. எவ்வளவு விலை சொன்னாங்களே? அது 40,000 சொன்னாங்க. 40,000 சொன்னாங்க. முடிஞ்ச விலை எவ்வளவு முக்கா? 25 கொடுத்துருக்கியா? 25க்கு தான் வாங்கிருக்கேன். எந்த ஊர் போகுது? கோயில்பட்டி போகுது. வண்டரம்பட்டி. மாடு குணமா நல்லா இருமானால பால் கறக்க முடியாது. எத்துமே அது இது குணமா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்ல. சாதுவான மாடு தானே? ஆமா. சரி, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த இருந்து வாரீங்கயா? நான் ஆனமலை கொடிக்குளத்துல இருந்து வரேன். மதுரை இருந்து வாரீங்க. ஒரு மாடு, நல்ல ஒரு பால் நிறமான மாடு. தென்பாண்டி குட்டை. அது மதுரை காட்டு மாடா? மதுரை காட்டு மாடுதான். நல்ல ஒரிஜினல் நாடு. நீங்க? ஆமாங்க, பியூரான நாடு. உங்க மாடு தானே? நீங்க வியாபாரியா? வியாபாரி இல்ல, நீ சம்சாரி. உங்க மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சரி, ரைட். மாடு எத்தனை மாடா இருக்கீங்க? மாடு 3வது மாடுங்க. மாடு 3வது மாடு. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்குங்க. பல்லு நல்லா இருக்கு. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்டு கிடையாது. பசுங்கன்னு தான். மாடு குணமா எப்படி இருக்கு? குணம் நல்ல குணம். சாதுவான குணம் தானே? சாதுவான குணம். பால்லாம் கறக்க முடியுமா? கறக்க முடியும். எவ்வளவு பால் இருக்கும்? இப்பக்கு 4 3 7 லிட்டர் பால் இருக்கு. 7 லிட்டர் பால் இருக்கு. சரி, ஒரு 6க்கு தப்பு வராது. மேலதான் கூட. மாடு கண்டு விட்டு 1 வாரம் தானே ஆகுது. 1 வாரம் தான் ஆகுது. இன்னும் நவதானியம் வைக்கல. நவதானியம்னு வைக்கல. அண்ணா வைக்கல. அதிகமா பால் இருக்கும் அப்படிதானே? ஆமா. சரி, மாடை வந்து நீங்க சந்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. வீட்டுல எத்தனை மாடு நீங்க வச்சிருக்கீங்க? நான் வீட்டுல ஒரு 4 மாடு வச்சிருக்கேன். 4 மாடு. இதே மாதிரி மாடு தான் வச்சிருக்கீங்க? சர்ச்சி மாடா வச்சிருக்கேன். ஒரு தாய் ஒண்ணு வச்சிருக்கேன். இது தாய் ஒண்ணு வச்சிருக்கீங்க. இது கொடுக்க காரணம் என்னங்கயா? இதுக்கு கொடுக்க காரணம் நம்ம இந்த ஒரு அவனோட வியாபாரியோட ஏத்திக்கிட்டு வந்தேன். சும்மா என்னோட வாயாண்டேன். அவனுக்கு வண்டி வாடகை கொடுத்துட்டு ஏத்திட்டு வந்தீங்க. ஆமா. எவ்வளவு விற்கலாம் நினைச்சு கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 40 ரூபாய்க்கு விற்க முடியாவே. எவ்வளவு? காலையில 35 ரூபாய்க்கு எல்லாம் கேட்டாங்க. ஏன் தும்முறு நாள் ஒரு தரகரை வந்து ஒரு 1000 ரூபாய் தேட்டர்ல நின்றுக்குருச்சு. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா மாடு வாங்கணும்னு நோங்கிட்டாங்க. இப்ப 32 ரூபாய்க்கு வித்திருக்கேன். 32 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஆமா. உங்களுக்கு வந்து லாபம் இல்ல? லாபம் இல்ல. ஏன்னா செலவு இருக்கு. மாடு வாங்கினவருக்கு நல்ல லாபம். மாடு வாங்கினது மாடு 5000 தான் கொடுத்துருக்கீங்க. 5000 தான். ஆனா நாட்டு மாடு என்ன சிறப்பியா இருக்கு? இது மாடு பால் கெத்தியா இருக்கும். வச்சாலும் வைக்கலாம், அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வச்சாலும் வைக்கிறா அது பாட்டுல பால் கொடுத்துக்கிட்டு. குணமும் நல்லா இருக்குண்ணே. குணம் நல்ல குணம். சதுவான குணம். கிட்ட போங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போமே. எப்படி இருக்குன்னா ஜம்மு இருக்க. முட்டைலாம் செய்யாதுன்னா? முட்டைலாம் செய்யாது. முட்டைலாம்
சாதுவான மாடுதான். அதுக்காக வேலை இல்ல. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஜாமா ஒரு காளை, நாட்டு காளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? பல்லு எப்படி என்ன அதுங்கயா? 4 பல்லு. 4 பல்லு காளை. சரி ரைட்டு. ஒத்த காளை தான் கொண்டு வந்து. ஜோடி எங்க? கோடி கொடுத்தாச்சு. ஜோடி கொடுத்தாச்சு. என்ன கலரு? அது மயில. அது மயில கலர் கொடுத்தாச்சு. சரி, எவ்வளவு வேலை சொல்லுதியோ? இது 40 ரூபா சொல்ல முடியாது. 40 ரூபா சொல்றீங்க. எது வரை கேள்வி இருக்கீங்க? கேள்வி 33 கேட்டு 3 கேட்டாப்பியா. சரி, எவ்வளவு ஃபைனலா கொடுப்பீங்க? 35 ரூபா கொடுப்போம். ஒரு 35 அரை தான் கொடுப்பீங்க, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆமா, அதுக்கு. சரி ரைட்டு. இந்த காலை பத்தி சொல்லுங்க. ஜெர்சி காலை. ஜெர்சி மாப்பிள காலைக்கு. மாப்பிள காலைக்கு பல் போட்டதா பல் போடாதா? பல் போட்டிருக்கு. பல் போட்டிருக்கு. எவ்வளவு வேலை சொல்லியா? எவ்வளவு வேலை சொல்லியா? இது வந்து ஒரு 25 கொடுப்போம். 25 கொடுத்துட வேண்டியதா? நீங்க எந்த வியாபாரி? குப்பக்குறிச்சி. குப்பக்குறிச்சி வியாபாரி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சந்தையில ஆளே பார்க்க முடியல. சந்தையில் நான் வாரம் வரேன். நீங்க ஓரமா போறீங்க. சரி சரி. நீங்க ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஜெர்சி கிராஸான மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? கைப்பால் மாடா சன மாடா? கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. மாடின்னு எவ்வளவு நாள் இருக்குண்ணே? மாடின்னு கரெக்டா ஒரு 3.5 மாசம் இருக்குண்ணே. கறவை எவ்வளவு மாட்டுல இருக்கு? கறவை காலையில ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4.5 இருக்கு. ஒரு 8க்கு தப்பு அதுதானே? 8க்கு தப்பு. கன்ஃபார்மா இருக்கும். கேரண்டி கொடுத்துடலாமா? கேரண்டி கொடுத்துடலாம். கேரண்டி கொடுத்துடலாம். எவ்வளவு வேலை சொல்லுதீங்க? என்ன எவ்வளவு வேலை சொல்லுதியோ? விலை நான் 33 ரூபா சொன்னேன். 33 ரூபா சொல்லு. எது வரை கேள்வி இருக்கு? 28 வரை கேட்காங்க. 28 வரை கேட்காங்க. 28 வரை கேட்காங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? நான் ஒரு 29 இருந்தாலும் விட்டுருவேன். 29 விட்டு ஒரு 1000 கூட வந்து கொடுத்துருவீங்க. இந்த மாடல சுழில அப்படி இருக்கு. சுழி கிடையாது, காம்பு தவறு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எந்த இதுமே கிடையாது. மாடு நல்ல காமலா பூங்காம் தான். காமலா பூங்காம் தான். பூங்காம்பு தான். கேரண்டி கொடுத்துடலாம். எந்த வியாபாரி? உள்ளூர் தானே? உள்ளூர் வியாபாரி தான். உள்ளூர் வியாபாரி தான். சரி ஓகே. ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. 3 மாடு கொண்டு வந்தோம். 2 வித்துட்டோம். 2 கொடுத்து ஒரு மாடு ஒரு மாடு. சரி. வணக்கம்ண்ணே. ஆனா ஒரு ரேஸ் காலை தானே? ஆமா, ரேஸ் காலை. ரேஸ் காலை. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. சரி ஓகே. எந்த வியாபாரி நீங்க? கங்கேவண்டாம். சரி ஓகே. பல்லு எப்படி சொன்னீங்க? எத்தனை பல்லு சொன்னீங்க? 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு வேலை சொல்லுவீங்க? 40 ரூபா சொன்னோம். 40,000 ரூபா சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 33 கேட்காங்க. 33 வரை கேட்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 35 வந்துரு. சரி, நான் ஒரு சம்சாரம் இந்த காலை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் கதை பத்தி சொல்லுங்க. நல்லா மரம் அடிக்கலாம். ரேஸுக்காகும். ரேஸுக்காகும். ரேஸுக்குள்ள மாடு மரம் அடிக்க நல்லா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கு. ஃபைனலா எவ்வளவு விடுவீங்க? 35 ரூபா ஊத்துறோம். பணம் எப்படி இருக்கு? பணம் சூப்பர் இருக்கும். சூப்பர் குணம் தான். சரி ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரதர்? தூத்துக்குடியில இருந்து வரோம். தூத்துக்குடியில இருந்து வரீங்க. ஒரு நாட்டு மாடு வாங்கிட்டு போறீங்க. பால் நிறமான மாடு. ஆமா. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும் இது? இது ஒரு 3000 மாடா இருக்கும். 3000 மாடா இருக்கும். இது செனையா எப்படி என்ன அது பிரதர்? இளஞ்சனையா இருக்கும். இளஞ்சனையா இருக்கும். எத்தனை மாசம் செனையா இருக்கும் பிரதர்? ஒரு 3 மாசம் செனையா இருக்கும். 3 மாசம் செனையா இருக்கும். சரி, என்ன நாட்டு மாடுல எதனால வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? வளர்ப்புக்காண்டி. நாட்டு மாடு இனங்கள் கம்மியாகிட்டு இருக்கு. அதனால வீட்டுல ஒரு பொருளா நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறோம். பொருளா நிக்கட்டும் வாங்கிட்டு போறீங்க. அது செனையோ செனை இல்லையோ வீட்டுக்கு வாங்கிட்டு போனுங்கிற என்னதுதான் வந்திருக்கீங்கன்னா வரமா நாட்டு மாடு வாங்கணும் வந்திலோ? ஆமா, நாட்டு மாடு வாங்கணும் வந்திருக்கோம். சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க பிரதர் இந்த மாடு? இந்த மாடு 27 சொன்னாங்க. 27,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? 21 முடிச்சிருக்கோம். 21 முடிச்சிருக்கீங்க. சரி, சப்போஸ் இந்த மாடு சென்னை இல்லைன்னா காலை இருக்கா? இதுக்கு நாட்டு காலை இருக்கா? இருக்கு. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 8 மாடு கிடக்கு. நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா? நாட்டு மாடு, சிந்து மாடு, ரேஸ் மாடு எல்லாம் கிடக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க. நல்ல காலை சேர்த்துலானே. ஆமா. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் வந்து சந்தை கொஞ்சம் சூட்டுதான். மாடு குணம் எப்படி இருக்கு? மாடு குணம் அமைதியான குணம். நல்லா சாதுவான. செரடே போடல, நான் சாதுவா தானே இருக்கேன். ஆமா, தான் போட்டிருக்கு. சாதுவான குணம். சாதுவான குணம். ஓகே ஓகே. நாட்டு மாடு பால்ல என்ன பிரதர் சிறப்பு இருக்கு சொல்லுங்க? ரொம்ப நல்ல சத்து இருக்கு. நாட்டு மாடு வந்து திக்னஸா இருக்கும். 2 லிட்டர் பால் இருந்தாலும் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப சத்து. அந்த பால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். ஹச்எப் கிராஸ்ல ஒரு மாடு. எத்தனாயிரத்து மாடா இருக்கு மாடு? 3000 கிடாரி. பால் எவ்வளவு இருக்கு மாட்டை? 5 நாள் 9 இருக்கு. ஒரு 8க்கு ஒரு 7 தப்புறாது. எவ்வளவு விலை சொல்லியோ? காய் 33. எவ்வளவு ஃபைனல்ல விடலாம்? அதான் 30 ரூபா விடுறது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? நாங்க காரியாபட்டியில இருந்து வரோம். காரியாபட்டி இங்க இருந்து எவ்வளவு தூரம்யா? இங்க இருந்து 60 கிலோமீட்டர் வரும். நம்ம திருவள்ளி தான். சரி, மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 4 மாடு வாங்கி. 4 மாடு. சரி, இந்த மாடை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த மாடு கண்ணு மாடா? இந்த மாடு கண்டு இல்ல. கண்டு இல்ல, கைப்பால் மாடு தான். கைப்பால். எத்தனை ஈத்து மாடா இருக்குங்க அது? 3 ஈத்து மாடு இருக்கு. 3 ஈத்து மாடு இருக்கு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க ஐயா? 3 3 6 சொல்லிருக்கா. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 தப்பு வராது அப்படிதானே? விலை எவ்வளவு? விலை 35,000 சொல்லி 33 ரூபாய்க்கு. 33 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. சரி ரைட். இந்த மாடு அந்த மாடு அதேதான் கைப்பால். அது கண்டு. அது கண்டு மாடு. இது கண்டு கால கண்ணா? ஆமா, 10 லிட்டர் கறக்கும் சொல்லிருக்காங்க. எவ்வளவு உங்க கணிப்பு கறக்குங்கயா? 8 லிட்டர் கறக்கும். 8 லிட்டர் கன்ஃபார்மா கறக்கணும். ஆனா நல்ல குணத்துல இருக்க நல்ல மாடு தான். நம்ம தன்காட்டு மாடு தானோ? விலை எவ்வளவு? அது 30 ரூபா சொல்லி 22 ரூபா. பரவாயில்ல விலைண்ணே. சரி, இந்த மாடு கைப்பாலா? இதுவும் கைப்பால். இது கைப்பால் மாடுதான். சரி, இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்க? மடி அது 6 சொல்லிருக்காங்க. ஒரு 5 தப்புறாது. நீங்க சொன்ன விலை எவ்வளவு? இது 37 ரூபாய்க்கு சொன்னாங்க. 37,000 சொன்னாங்க. கண்ணு மாடா?
ஆமா கண்டுகள் அது கண்டு கிடையாது 37 சொன்னாங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஃபைனல் 35 ரூபா 35 முடிச்சிருக்கீங்க. இளஞ்சனாக்கு வாய்ப்பு இருக்கோ? இளஞ்சனா இளம் மாச சென இருக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. இந்த மாடு எவ்வளவுங்கய்யா? இந்த மாடு கண்ணு மாடு. ஆமா. இது என்ன கண்ணுங்கய்யா? இதுவும் காலங்கண்ணு தான். காலகண்ணு தான். காலகண்ணா கிடாருனாலும் நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். காலகண்ணு தான். சரி இது எவ்வளவு சொன்னாங்க? இது 37 ரூபா சொல்லியிருக்கு. எவ்வளவு முடிச்சிருக்காங்க? இது 32 ரூபாய் நம்ம பிடிச்சிருக்கோம். 32 ரூபா முடிச்சிருக்கு. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 மாடு. இவ்வளவு 4 மாடு வாங்கிட்டு போற காரணம் என்னங்க? பெரிய பண்ண வைக்க புரியல. பண்ண வாங்கி மாதிரி ஆகி மாடு வளர்க்கணும் இந்த சைடு வந்து மாடு வளர்க்கல நமக்கு லாபம் இருக்குமா? எப்படி லாபம் இருக்கு? லாபம் இருக்குங்க. உங்களுக்கு தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? சரி நீ எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளானு? 10 மாடு வளர்க்கணும். 10 மாடு எப்படியே வளர்க்கணும் அப்படிங்கிற பிளான்ல தான் வாங்கிட்டு போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கணும். சரி ஓகே நன்றிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? நைனாரம் பக்கம். நைனாரத்துல இருந்து வரீங்க. மேக்க தென்காசில இருந்து வரீங்க. ஆமா. இது என்ன கிடாரியா இல்ல தலைத்து மாடா? தலையத்து மாடு. தலைத்து மாடு. இளஞ்சனாக்கு வாய்ப்பு இருக்கோ? ஆமா ஆமா. இளஞ்சனை எத்தனை மாசம் செனையா இருக்குங்க? 8 மாச செனை. 8 மாசம் செனை. பல்லு அப்படி இருக்கு? பல்லு எல்லாம் சேர்த்து 6 பல்லு தான். ஒரு 10 வருஷ காலங்கள் மாடை வச்சுக்கலாம். எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? 35 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 32 தான். 32 முடிச்சிருக்கீங்க. 6 மாசம் சென்னையை நீங்க செக் பண்ணி வாங்கிட்டீங்களா வாங்கலையா? நாங்க செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டியா? கைட்டே செக் பண்ணி தான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி இந்த மாடு வாங்கிட்டு போறா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இது 35-40க்கு விற்கும். 35 ஈத்து வடையில 40 ரூபாய்க்கு. 40 ரூபாய்க்கு மேலேயே விற்கும் அப்படிதானே? நல்ல மட்டி ஜம்முன்னு வைக்கணுங்கய்யா. ஆமா. எப்போ இப்படி மாடு வாங்கி தான் கொடுப்பீங்களோ? வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 6 மாடு இருக்கு. இது தன்காட்டு மாடுங்களா இல்ல இங்க உள்ள லோக்கல் மாடு தான்? இல்ல வேல் மாடெல்லாம் தாங்குமா? அதெல்லாம் தாங்கும். இல்ல கறவை எவ்வளவு வரும்? 6-7 வரும். 6-7 கண்டிப்பா வரும். சரி ஓகே நன்றி. ஆமா கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணுண்ணே? கண்ணு போட்ட கண்ணு பெட்டை கண்ணு. மாடு எத்தனை? தலைத்து மாடு தான். தலைத்து மாடு. கறவை எவ்வளவு ஒரு மாட்டுல? கறவை 4.5 இருக்கு. 4.5 இருக்கு சொல்றீங்க. ஆமா. ஒரு 3.5 வரைக்கும் ஒரு 7 4 இருக்கு. 8 வரைக்கும் தப்பு இருக்காதுண்ணே? 8 கேரண்டி ஓடும். 8 கேரண்டியா இருக்கும். எவ்வளவு விலை சொல்லுங்க மாடு? 40 ரூபா சொன்னோம். 40 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 35 நாள் விட்டுலாம். இதுவரை கேள்வி இருக்குண்ணே? 32-33 இருக்கு. 32-33 வரை தான் கேள்வி இருக்கு. ஆனா மாடு நல்ல மாடு. நல்ல மாடு. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் பிரச்சனை எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம 10 வருஷத்துக்கு கறந்துக்கலாம்.